வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மகாஓயா சேனனிகள காட்டில் பரவிய தீயினால் சுமார் 350 ஏக்கர் பரப்பளவு அழிவடைந்துள்ளது. சீனாவின் மேற்கு பகுதியில் உள்ள குவாங்டோங் மாகாணத்தில் கடும் மழையை தொடர்ந்து பாரியளவு வெள்ளப்பெருக்கு. முதலில் உள்நாட்டுச் செய்தி. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 1,11,383 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இம்முறை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 1,33,000க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருந்ததாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் முகமது தெரிவிக்கின்றார். அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்காக 1,11,383 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். 10 நிர்வாக மாவட்டங்களுக்கும் என அஞ்சல் வாக்காளர்களால் முன்வைக்கப்பட்ட 1,33,542 விண்ணப்பங்களில் 22,151 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வெண்ணிக்கையான வாக்காளர்கள் இத்தேர்தலின் போது வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கிறார்கள். தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் எதிர்வரும் 22ஆம் தேதி தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் கூறுகின்றார். மொத்தமாக அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள 1,11,383 வாக்காளர்களுக்குமான காப்புறுதி அஞ்சல் வாக்கு சீட்டுகள் அடங்கிய பேக்கெட்டுகள் எதிர்வரும் 22ஆம் தேதி 10 மாவட்டங்களிலும் உள்ள அஞ்சல் அதிகாரிகளுக்கு கையளிக்கப்படவிருக்கின்றன. இதை குறித்த அலுவலர்கள் பணிபுரிகின்ற அலுவலகங்களுக்கு தபால் மூலம் சென்றடைந்ததன் பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி அவை வாக்காளர்கள் ரகசியமாக அவர்களது அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் அடையாளமிடப்பட்டு மீண்டும் அஞ்சல் மூலம் தேர்தல்கள் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. இதேவேளை தெற்காசிய தேர்தல் அதிகாரிகள் சங்கத்திலிருந்து வருகை தரவுள்ள 17 பிரதிநிதிகள் வட மாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களிலும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பிலும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் முகமதிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. தெற்காசிய தேர்தல் அதிகாரிகளின் சங்கத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தரவிருக்கின்ற 17 பிரதிநிதிகளும் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களுக்கும் பிரிந்து சென்று கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர். இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து 3 பேரும், பங்களாதேஷ் 3 பேர் என்ற வீதத்திலும், வங்காளதேசம், நேபாள், பூட்டான், மாலைத்தீவு போன்ற நாடுகளிலிருந்து தலா 2 கண்காணிப்பாளர்களும், ஆப்கானிஸ்தானிலிருந்து 1 கண்காணிப்பாளருமாக மொத்தம் 17 கண்காணிப்பாளர்கள் இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளார்கள். மகாஓயா சேனானிகள காட்டில் பரவிய தீயினால் சுமார் 350 ஏக்கர் அழிவடைந்துள்ளது. போலீசார், ராணுவ வீரர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. இதேவேளை உடுதும்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கப்புகஸ்கும்புர காட்டில் ஏற்பட்ட தீ காரணமாக சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று பிற்பகல் 4:30 மணியளவில் ஏற்பட்ட கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த வெண்ணப்புவ பிரதேச சபையின் உறுப்பினர் ருக்மன் கொலம்பகே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு 8 மணி அளவில் பொரளச விளையாட்டரங்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலில் கையில் காயம் ஏற்பட்டுள்ள பிரதேச சபை உறுப்பினர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட தமிழீழ மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2 மாதங்களுக்கு மேல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த மீனவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்ததாக த ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது.
கடந்த காலங்களில் இலங்கை கடற்பரப்பிற்குள் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் குறுகிய காலத்திற்குள் விடுதலை செய்யப்பட்டிருந்ததாகவும் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்பிற்குள் தமிழக மீனவர்கள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். பாக்கு நீரிணையை அண்மித்த இலங்கை கடற்பரப்பிற்குள் 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட படகுகளில் ஒரே தடவையில் பெரும் எண்ணிக்கையிலான மீனவர்கள் அத்துமீறி பிரவேசிப்பதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிற்கும் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெறவுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு இந்திய பிரதமருக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பை விடுப்பதற்காக வெளிவிவகார அமைச்சர் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் போலீசாரின் மோட்டார் சைக்கிள் மீது லொரியை மோதிவிட்டு தப்பிச் சென்ற சாரதியை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் நேற்றிரவு சட்டவிரோதமாக மரக்குற்றிகளை ஏற்றிச் சென்ற லொரியொன்றை மோட்டார் சைக்கிளில் சென்ற போலீசார் வழிமறிக்க முற்பட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் மாங்குளம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களே கடும் காயங்களுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் மோட்டார் சைக்கிளுடன் மோதிய லொரி கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தப்பிச் சென்ற சாரதியை கைது செய்வதற்காக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தியத்தலாவ எல்கம பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சிறுமியின் சடலம் இன்று அதிகாலை 1 மணியளவில் வயல்வெளியில் உள்ள பரனொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகிக்கப்படுபவர்கள் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். திருகோணமலை நிலாவளி பகுதியில் கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்ட 2 காப்பாற்றப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் கடலில் நீராட சென்ற 2 கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குறித்த 2 காப்பாற்றியுள்ளனர். இவர்கள் 2 மகியங்கனையிலிருந்து திருகோணமலைக்கு சுற்றுலா பயணம் சென்றிருந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. எகிப்தில் அனைவருக்கும் இடம் உள்ளதாக பதவி கவிழ்க்கப்பட்ட ஜனாதிபதி முகமது முர்சியின் ஆதரவாளர்களுக்கு அந்த நாட்டு ராணுவ படையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எகிப்தில் தொடர்ந்துள்ள வன்முறைகளை தொடர்ந்து ஜனநாயக பாதையை மீள கட்டியெழுப்புவதற்கும் அரசியல் செயற்பாட்டை ஒருங்கிணைக்கவும் உதவி புரியுமாறு அந்த நாட்டின் ராணுவ படைகளின் தலைவர் ஜெனரல் அப்துல் பத்தா அல் சிசி வலியுறுத்தியுள்ளார். எனினும் வன்முறைகள் இடம்பெறும் பட்சத்தில் ராணுவம் அமைதியாக இருக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை முகமது முர்சியின் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்கள் சுமார் 36 பேர் நேற்று கொல்லப்பட்டுள்ளனர். ஹைரோவிற்கு வெளியே உள்ள சிறைச்சாலைக்கு மாற்றும் போது தப்பிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா ஒஹியோ மாநிலத்தில் நடைபெற்ற சின்சினாட்டி டென்னிஸ் தொடரின் சாம்பியன்ஸ் பட்டத்தை ஸ்பெயினின் ரஃபேல் நடால் சுவீகரித்துள்ளார். ரஃபேல் நடாலை எதிர்த்து அமெரிக்க ஜோன் ஐஸ்னர் களமிறங்கினார். முதலாம் மற்றும் 2ஆம் செட்களில் 7-6 என்ற புள்ளிகள் கணக்கில் ரஃபேல் நடால் வெற்றி பெற்றார். ரஃபேல் நடால் உலக டென்னிஸ் தரப்படுத்தலில் 3ஆம் இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஒஹியோ மாநிலத்தில் நடைபெறும் சின்சினாட்டி டென்னிஸ் தொடரில் மகளிருக்கான சாம்பியன்ஸ் பட்டத்தை பெலரோஸ் விக்டோரியா அடோஸ்டினா சுவீகரித்துள்ளார். போட்டியின் முதல் சுற்றில் 6-2 என்ற புள்ளிகள் கணக்கில் செரீனா வில்லியம்ஸ் வெற்றி பெற்றார். இரண்டாம் சுற்றில் 6-2 என்ற புள்ளிகள் கணக்கில் அசரங்கா வெற்றி பெற்றார்.
தீர்மானமிக்க மூன்றாம் சுற்றில் 7-6 என்ற புள்ளிகள் கணக்கில் விக்டோரியா அசரன்கா வெற்றி பெற்றார். இதன் அடிப்படையில் 2-1 என்ற செட் கணக்கில் அசரன்கா வெற்றியை தனதாக்கிக் கொண்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது மத்திய செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.